இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுக்கு புதிய நாளை தந்து, புதிய இறை வார்த்தையை தந்து, ஆண்டவரே உம்முடைய அருள் கரத்தோடு எங்களோடு நீட்டும் போது உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நன்றி உள்ள பிள்ளைகளாக இன்றைய நாளிலே நாங்கள் வலம் வருவதற்கும், உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் எல்லா செயல்களையும் செய்வதற்கும் எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை மார்க்கு எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 3-4 இறை வார்த்தைகள். கல்லறை வாயிலிலிருந்து கல்லை நமக்கு யார் புரட்டுவார் என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். சகோதரமே, நமது வாழ்வில் மூடியிருக்கின்ற கல்லை யார் புரட்டுவார் என்று அதிகமான நேரத்திலே நமக்குள்ளே கேள்விகள் வரும். வேதனையாகிய கல், துன்பமாகிய கல், கண்ணீராகிய கல், கவலையாகிய கல், பயமாகிய கல், கடனாகிய கல், நோயாகிய கல், வேலை இல்லாமை என்ற கல், திருமணமாகவில்லையே என்ற கல், எதிர்காலத்தை பற்றி அச்சம், பயம், எனக்கு இன்னும் ஒரு வீடு கிடைக்கவில்லையே, அப்படிப்பட்ட ஒரு சுமையான கல், எனக்கு சக்தி இல்லை, பிரச்சனைகளோடு போராடுகின்ற தைரியம் எனக்கு இல்லை, மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன், எனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்று ஏங்கினேன், எனக்கு உதவி என்னை படைத்த கடவுளிடமிருந்தே வரும் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. பிரச்சனைகளோடு போராடி போராடி இனி தொடர்ந்து போராடுவதற்கான சக்தி இல்லை, திராணி இல்லை. இந்த நேரத்திலே நான் கடவுளை பார்த்து கண்களை உயர்த்துகின்றேன். அவர்கள் நிமிர்ந்து பார்த்த பொழுது கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது. நிமிர்ந்து பார்த்தார்கள் என்றால் விண்ணை நோக்கி தன்னுடைய கண்களை உயர்த்தினார்கள். விண்ணை மண்ணையும் படைத்த கடவுளை நோக்கி தன்னுடைய கண்களை உயர்த்தினார்கள். விண்ணக கடவுளை நோக்கி தன்னுடைய கண்களை உயர்த்தினார்கள். உயர்த்திய நேரத்திலே கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். சகோதரமே, இன்றைய நாளிலே நமக்கு கடவுள் தருகின்ற மிகவும் உன்னதமான செய்தி, நம்முடைய கண்கள் மண்ணை பார்த்து அல்ல விண்ணை பார்த்து இருக்கட்டும், மனிதனை பார்த்து அல்ல கடவுளை பார்த்து இருக்கட்டும். இந்த நேரத்திலே கடவுள்தான் நமக்கு விடுதலை தருவார். அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும், தோல்வியிலிருந்தும், நோயிலிருந்தும், கடனிலிருந்தும் நமக்கு விடுதலை தந்து அந்த கல்லை புரட்டி போடுகின்ற கடவுளாக நமக்கு அவர் தருவார். எனவே இன்றைய நாளிலே நாம் இந்த இறைவார்த்தையை நம்பி ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.